நீங்கள் கடன்களால் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் தூக்கமில்லாமல் கண்ணீரோடு உங்கள் நாளை கழிக்கிறீர்களா? உங்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் சுகமாக வாழும்போது நீங்கள் வறுமையில் வாடுகிறீர்களா? இன்று பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. ஆம், உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி. உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள், ஏனென்றால் இப்போது அதிதூதர்கள் உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய போர். உங்கள் பணத்தை முடக்கியுள்ள சங்கிலிகள் இன்று உடைக்கப்படும். இப்போது சர்வ வல்லமையுள்ள இறைவனின் சிம்மாசனத்திலிருந்து 3 மகத்தான அதிதூதர்களை நான் அழைக்கிறேன். இருளைப் பிளக்கும் பட்டயத்தை ஏந்திய அதிதூதர் மிக்கேலே, நற்செய்தியையும் செல்வத்தையும் சுமந்து வரும் அதிதூதர் காப்ரியேலே, தெய்வீக குணமாக்குதலைத் தரும் அதிதூதர் ரபேலே, இப்போது இங்கு இறங்கி வாருங்கள். எப்பத்தா என்ற வல்லமையான திறப்பின் வார்த்தை இப்போது செயல்படத் தொடங்குகிறது. மூடப்பட்ட அனைத்து கதவுகளும், முடக்கப்பட்ட அனைத்து நிதிகளும், தடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் இப்போது திறக்கப்படப் போகின்றன. நான் இப்போது சர்வ வல்லவரின் அதிகாரத்தால், ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் வல்லமையால் ஆணையிடுகிறேன். அதிதூதர் மிக்கேலின் எரியும் பட்டயத்தை என் கைகளில் ஏந்துகிறேன். எனக்கு விரோதமாக, என் நிதிக்கு விரோதமாக, என் குடும்பத்தின் சமாதானத்திற்கு விரோதமாக எழும்பியிருக்கும் ஒவ்வொரு இருளின் சக்தியையும் நான் வெட்டுகிறேன். என் பணத்தை, என் உழைப்பை, என் வியர்வையை திருடிய ஒவ்வொரு நபரின் மனசாட்சியையும் ஆவியானவரின் அக்கினி சுட்டெரிக்கட்டும். அவர்கள் இரவில் தூங்க முடியாதபடி, என் பணம் என் கைகளுக்கு வந்து சேரும் வரை அவர்களுக்கு நிம்மதி இல்லாதபடி நான் ஆவிக்குரிய கட்டளை பிறப்பிக்கிறேன். ஜைமீசிமி, அர்ஹான்கல் மிகையில். எந்தெந்த வழிகளில் என் செல்வம் முடக்கப்பட்டதோ, சூனியத்தினாலோ, பொறாமையினாலோ, சாபத்தினாலோ, தீய கண்களினாலோ என் வளர்ச்சி தடுக்கப்பட்டிருந்தால், இன்று அதை அதிதூதர் மிக்கேலின் பட்டயம் துண்டு துண்டாக வெட்டுகிறது. ஏமாற்றியவனின் இதயத்தில் ஒரு நடுக்கம் உண்டாகட்டும். அவன் வங்கிக் கணக்கில் உள்ள பணம், அவன் கையிருப்பு, அவன் மறைத்து வைத்திருக்கும் சொத்துக்கள் அனைத்தும் எனக்குச் சேர வேண்டியதை திருப்பித் தரும்படி நான் கட்டளையிடுகிறேன். எப்பத்தா, 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 எல்லாம் திறக்கப்படட்டும். என் நிதியின் மீது கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பேய்த்தனமான முடிச்சுகளும் இப்போது அவிழ்க்கப்படட்டும். நான் வெற்றியை பிரகடனப்படுத்துகிறேன். என் கணக்கில் வரவேண்டிய ஒவ்வொரு காசும், ஒவ்வொரு ரூபாயும் வட்டியோடும் முதலோடும் என்னை தேடி வரட்டும். 777 என்ற ஆசீர்வாதத்தின் முத்திரை என் மீது விழட்டும். இருளின் சக்திகள் நடுங்கி விலகட்டும். அதிதூதர் மிக்கேல் என் முன்னால் நின்று எனக்காக யுத்தம் செய்கிறார். என் கடனாளியின் மனதை மாற்றுங்கள். அவன் என்னை தேடி வந்து என் பணத்தை கொடுக்கும்படி அவனை நிர்பந்தியுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இதில் நான் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டேன். எந்த தடையுமின்றி, எந்த தாமதமுமின்றி என் செல்வம் என்னிடம் திரும்பட்டும். நான் மீண்டும் மிக்கேலின் வல்லமையை அழைக்கிறேன். என் வீட்டின் வாசலிலும், என் தொழில் ஸ்தாபனத்தின் வாசலிலும், என் வங்கிக் கணக்கின் மீதும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் மிக்கேலின் பாதுகாப்பும் இறங்கட்டும். என்னை ஏமாற்றியவர்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தைத் தர மறுப்பவர்கள், பொய் சொல்லிக் காலம் கடத்துபவர்கள் மீது பரலோகத்தின் நியாய தீர்ப்பு இறங்கட்டும். நான் எந்த மனிதனுக்கும் அடிமையல்ல, நான் கடனுக்கு அடிமையல்ல. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபின் சொத்தை பெருகச் செய்த தேவன், இன்று என் சொத்தையும் பெருகச் செய்கிறார். என் பணத்தை அபகரித்தவன் அதை அனுபவிக்க முடியாதபடி அவனது செல்வத்தில் ஒரு துளை விழட்டும். அவன் எனக்கு திருப்பித் தரும் வரை அவனுக்கு அமைதி கிடைக்கக் கூடாது என்று நான் ஆவிக்குரிய தளத்தில் ஆணையிடுகிறேன். அதிதூதர் மிக்கேலே, உங்கள் எரியும் பட்டயத்தால் எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒவ்வொரு கடன் பத்திரத்தையும், ஒவ்வொரு பொய் வழக்கையும், ஒவ்வொரு ஏமாற்று வேலைகளையும் கிழித்தெறியுங்கள். எந்த சூனியமும், எந்த மாந்திரீகமும், எந்த பில்லி சூனியமும் என் செல்வத்தை இனி கட்டி வைக்க முடியாது. சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமையால் நான் என் பணத்தை மீட்கிறேன். நான் இழந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதமும் 7 மடங்காக என்னிடம் திரும்பி வரட்டும். எப்பத்தா, திறக்கப்படட்டும். என் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் திறக்கப்படட்டும். எனக்காக காத்திருக்கும் காசோலைகள் என் கைக்கு வரட்டும். என்னை உதாசீனப்படுத்தியவர்கள், என் பணத்தை வைத்துக்கொண்டு என்னை அலையவிட்டவர்கள் இன்று என்னை தேடி வந்து என் காலடியில் என் பணத்தை வைக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். 777 என்ற தெய்வத்தின் பரிபூரண எண் என் நிதியில் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தட்டும். நான் வறுமையின் ஆவியை விரட்டுகிறேன்.
பிச்சை எடுக்கும் ஆவியை விரட்டுகிறேன். கடன் வாங்கும் ஆவியை வேரோடு பிடுங்கி எறிகிறேன். அதிதூதர் மிக்கேலின் கவசம் என்னை மூடியிருக்கிறது. என் வார்த்தைகள் வெறுமனே காற்றில் கரையும் வார்த்தைகள் அல்ல, இவை பரலோகத்தின் சிம்மாசனத்தை தட்டும் அக்கினி அஸ்திரங்கள். நான் ஆணையிடுகிறேன், எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு தொகையும், என் ஓய்வூதிய பணம், என் காப்பீட்டுத் தொகை, எனக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் அனைத்தும் இன்று விடுவிக்கப்பட வேண்டும். அதிதூதர் மிக்கேலே, தடைகளை உடைத்தெறியுங்கள். என் பணத்தை முடக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளின் இதயங்களை மாற்றுங்கள். என்னை ஏமாற்றிய கடனாளியின் மனதில் ஒரு நெருப்பை பற்ற வையுங்கள். அவன் எந்த திக்கில் இருந்தாலும், எந்த நாட்டில் மறைந்திருந்தாலும், ஆவியானவரின் வல்லமை அவனை பிடித்து இழுத்து வரட்டும். எப்பத்தா, 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 திறக்கப்படட்டும். பாதாளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டு என் பொக்கிஷங்கள் மேலே வரட்டும். என் பெயரில் உள்ள ஒவ்வொரு கடனும் தீர்க்கப்படுவதற்கான வழிகள் இன்று திறக்கப்படுகின்றன. நான் இனி கடனாளி அல்ல, நான் அநேகருக்குக் கொடுப்பவன். என் கைகள் வாங்கும் கைகளாக அல்ல, கொடுக்கும் கைகளாக மாறுகின்றன. கர்த்தர் எகிப்தியரின் செல்வங்களை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தது போல, என் பணத்தை அபகரித்தவர்களின் செல்வத்திலிருந்து எனக்குச் சேர வேண்டியதை கர்த்தர் இன்று எனக்குத் தருகிறார். இது என் உரிமை, இது என் சுதந்திரம். எந்தச் சாத்தானும் இதைத் தடுக்க முடியாது. என் பணத்தை விழுங்கிய ஒவ்வொரு பிசாசும் அதை இப்போது கக்கிவிட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். மிக்கேலின் பட்டயம் அந்த பிசாசின் வயிற்றை கிழித்து என் செல்வத்தை வெளியிற்கொண்டு வரட்டும். 777 என்ற வெற்றியின் சங்கொலி என் வீட்டில் ஒலிக்கிறது. என் கண்ணீர் இன்று ஆனந்தக் கண்ணீராக மாறுகிறது. என் அவமானங்கள் இன்று மகிமையாக மாறுகின்றன. வறுமையின் இருள் விலகி செல்வத்தின் ஒளி என் வீட்டை நிரப்புகிறது. நான் தொடர்ந்து பிரகடனப்படுத்துகிறேன், என் நிதியின் மீது போடப்பட்டிருக்கும் அத்தனை இருண்ட முத்திரைகளையும் நான் உடைக்கிறேன். மூதாதையர் சாபங்களால் வந்த வறுமை, என் சொந்தத் தவறுகளால் வந்த வறுமை, மற்றவர்களின் பொறாமையால் வந்த வறுமை அனைத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் மிக்கேலின் வல்லமையால் சுட்டெரிக்கிறேன். என்னை ஏமாற்றிய கடனாளி இன்றிரவு தூங்கச் செல்லும்போது அவனது கனவுகளில் அதிதூதர் மிக்கேல் தோன்றி அவனை எச்சரிக்க வேண்டும். என் பணத்தை திருப்பித் தராமல் அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்ற உணர்வு அவனுக்குள் ஆழமாக பதியட்டும். இது ஒரு பழிவாங்குதல் அல்ல, இது தெய்வீக நீதி. என் வியர்வையின் கூலியை, என் குடும்பத்தின் உணவை அபகரித்தவர்களுக்கு பரலோகம் நீதி வழங்கும். எப்பத்தா, என் கைகள் பணத்தைத் தொடுவதற்காக திறக்கப்படட்டும். என் தொழில் பெருகத் திறக்கப்படட்டும். நான் தொட்டதெல்லாம் துலங்கட்டும். எந்த வங்கி என்னை நிராகரித்ததோ அதே வங்கி என்னை அழைத்து கடன் கொடுக்க முன்வர வேண்டும். எந்த மனிதன் என்னை அவமானப்படுத்தினானோ அவன் முன்னால் நான் தலையெடுத்து வாழ வேண்டும். இதுவே என் ஆணை, இதுவே என் விசுவாசம். நான் என் வார்த்தைகளால் என் எதிர்காலத்தை சிருஷ்டிக்கிறேன். நான் கடன்களை அழித்துவிட்டேன். என் கிரெடிட் கார்டு பில்கள், என் இஎம்ஐ கடன்கள், என் தனிப்பட்ட கடன்கள் அனைத்தும் ஒரு அற்புதத்தின் மூலம் அடைக்கப்படுவதை நான் காண்கிறேன். எதிர்பாராத பண வரவு என்னை நோக்கி வருகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்று நான் ஆச்சரியப்படும்படி 4 திசைகளிலிருந்தும் பணம் கொட்டுகிறது. அதிதூதர் மிக்கேலின் சேனைகள் என் பணத்தை பாதுகாத்து என்னிடம் கொண்டு சேர்க்கின்றன. 777 என்ற முழுமையின் எண்ணால் நான் முத்திரையிடப்படுகிறேன். இந்த 5ஆம் நிலையில் என் ஆன்மாவை முழுமையாகச் சுத்திகரிக்கிறேன். என் மனதில் உள்ள பயம், சந்தேகம், வறுமை, மனப்பான்மை அனைத்தையும் நான் தூக்கி எறிகிறேன். நான் ஒரு வெற்றியாளர், நான் ராஜாவின் பிள்ளை. என் நிதியின் மீது ஆதிக்கம் செலுத்த எந்த பிசாசுக்கும் உரிமையில்லை. என் கடனாளியின் கண்களில் உள்ள குருட்டுத்தன்மை நீங்கட்டும். அவன் செய்த தவறை அவன் உணரட்டும். என் பணத்தை அவன் ஒருபோதும் சீரணிக்க முடியாது என்பதை அவன் அறியட்டும். அவனது கைகளில் என் பணம் நெருப்பாக மாறட்டும். அதை அவன் என்னிடம் திருப்பித் தரும் வரை அவனுக்கு அது ஒரு சாபமாகவே இருக்கட்டும். அதிதூதர் மிக்கேலே, உங்கள் பட்டயத்தை உயர்த்திப் பிடியுங்கள். என் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள். வேலைத்தளத்தில் எனக்குச் சேர வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் அனைத்தும் எந்த தடையுமின்றி எனக்கு கிடைக்கட்டும். என் தொழிலில் உள்ள நஷ்டங்கள் லாபமாக மாறட்டும். எப்பத்தா, 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 வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். நான் இடம் கொள்ளாமற் போகுமட்டும்
ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம் இன்று என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நான் குறைவில்லாமல் வாழப் பிறந்தவன். என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். என் திராட்சை ஆலைகள் புதிய ரசத்தைப் பொழியும். நான் எந்த மனிதனையும் நம்பி வாழப்போவதில்லை. என் தேவனை, என் அதிதூதர்களை நம்பி வாழ்கிறேன். என் வழக்குகளில் வெற்றி கிடைக்கட்டும். நீதிமன்றங்களில் எனக்குச் சாதகமான தீர்ப்புகள் வரட்டும். எனக்குச் சொந்தமான நிலம், வீடு, சொத்துக்கள் எதிரிகளின் கைகளிலிருந்து மீட்கப்படட்டும். மிக்கேலின் பட்டயம் எனக்கு முன்னால் சென்று எனக்கு வெற்றியைக் கொண்டு வருகிறது. இப்போது நான் நிதி மற்றும் நற்செய்தியின் தூதரான அதிதூதர் காப்ரியேலை நோக்கி என் குரலை உயர்த்துகிறேன். மரியாளுக்கு எப்படி நற்செய்தியைக் கொண்டு வந்தீர்களோ அதேபோல இன்று என் நிதி நிலைமை குறித்த ஒரு மாபெரும் நற்செய்தியை எனக்கு கொண்டு வாருங்கள். என் கடனாளியின் மனதை மாற்றி அவன் எனக்குச் சாதகமாகச் செயல்படும்படி ஒரு செய்தியை அவன் உள்ளத்தில் விதைக்கிறேன். என் செல்வம் பெருகுவதற்கான புதிய வாய்ப்புகளை, புதிய யோசனைகளை, புதிய முதலீடுகளை காப்ரியேல் தூதர் எனக்குக் காட்டட்டும். நான் ஆணையிடுகிறேன், என் வருமானம் பல மடங்காகப் பெருகும். நான் வாங்கிய கடன்கள் அனைத்தும் ஆவியானவரின் வல்லமையால் ஒரு எதிர்பாராத அற்புதத்தால் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்படும். வங்கியின் அறிவிப்புகள் எனக்குச் சாதகமாக மாறும். எனக்கு வரவேண்டிய பணம் எந்தத் தாமதமுமின்றி வந்து சேரும். எப்பத்தா, என் ஆசீர்வாதத்தின் கதவுகள் அகலத் திறக்கப்படட்டும். லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே அழைத்தது போல இறந்து போன என் நிதி நிலைமையை நான் உயிரோடு அழைக்கிறேன். என் முடங்கிய வியாபாரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். என் காய்ந்து போன முதலீடுகள் துளிர்க்கட்டும். நான் ஏமாற்றப்பட்ட இடங்களிலெல்லாம் எனக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கட்டும். என் கடனாளி என்னிடம் வந்து, என்னை மன்னித்துவிடு, உன் பணம் இதோ என்று சொல்லும் நாளுக்காக நான் கட்டளையிடுகிறேன். அது இன்றே நடக்கும், நாளை அல்ல, இன்றே. 777 என்ற எண்ணின் வல்லமை என் வங்கிப் புத்தகத்தில் எதிரொலிக்கிறது. நான் வெற்றிப் பயணத்தைத் தொடங்கிவிட்டேன். வறுமை இனி என் முகவரியை அறியாது. என் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதையாக விழுந்து பணமரமாக வளர்கிறது. காப்ரியேல் தூதரே, என் விண்ணப்பங்களை இறைவனின் சிம்மாசனத்தில் கொண்டு சேர்த்து பதிலை உடனடியாகக் கொண்டு வாருங்கள். என் தொழிலில் உள்ள எதிர்ப்புகள், என் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படுபவர்களின் சதித்திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்படட்டும். எனக்கு எதிராக பின்னப்பட்ட வலைகளில் அவர்களே விழட்டும். என் கடனாளியின் மனதில் ஒரு பேரிரைச்சலை ஏற்படுத்துங்கள். அவன் என்னிடம் பணத்தை திருப்பிக் கொடுப்பதே அவனுக்கு ஒரே வழி என்பதை அவனுக்கு உணர்த்துங்கள். நான் எந்த மனிதனுக்காகவும் கெஞ்ச மாட்டேன். நான் பரலோகத்தின் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன். எப்பத்தா, 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 பரலோக கருவூலம் எனக்காக திறக்கப்படட்டும். நான் கடன்களை அடைத்து மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார். என் பைகள் ஓட்டையாக இருக்காது. என் பணப்பைகள் நிரம்பி வழியும். அபிஷேகத் தைலம் என் தலையில் ஊற்றப்படுகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் தொடும் ஒவ்வொரு காரியமும் பொன்னாக மாறும். எனக்குச் சேர வேண்டிய பரம்பரைச் சொத்துக்கள், என்னிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் காப்ரியேல் தூதரின் செய்தியால் திரும்பக் கிடைக்கும். என் வேலை இல்லாத் திண்டாட்டம் மாறுகிறது. மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. அதிக சம்பளத்தோடும் மரியாதையோடும் கூடிய வேலை எனக்கு கிடைக்கிறது. நான் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலனை இன்று அறுவடை செய்கிறேன். என் நிதி ஒருபோதும் வறண்டு போகாது. நான் தொடர்ந்து ஆவிக்குரிய தளத்தில் என் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். எனக்குச் சேர வேண்டிய எந்த ஒரு பணமும் எந்த ஒரு சொத்தும் இருளின் பிடியில் இருக்க அனுமதிக்க மாட்டேன். காப்ரியேல் தூதரே, நற்செய்தியின் வெளிச்சத்தால் என் நிதி பாதைகளை ஒளிரச் செய்யுங்கள். என்னை ஏமாற்றிய கடனாளியின் மனதில் என் பணம் அவனுக்கு ஒரு சாபமாக மாறும் என்ற உண்மையை நற்செய்தியாகவோ எச்சரிக்கையாகவோ கொண்டு செல்லுங்கள். அவன் என்னை தேடி வந்து என் காலடியில் பணத்தை வைக்கும்படி நான் ஆணையிடுகிறேன். சாராள் முதிர்வயதில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாளோ அப்படியே என் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஒரு மாபெரும் நிதி அற்புதம் நடக்கும். என் கடன்கள் மலைகளைப் போல் இருந்தாலும் அவை கடுகு விதையைப் போல் நொறுங்கிப் போகும். எப்பத்தா, திறக்கப்படட்டும். என் கண்கள் புதிய முதலீட்டு வாய்ப்புகளைக் காணத் திறக்கப்படட்டும். என் கைகள் புதிய செல்வத்தை சுதந்தரிக்க திறக்கப்படட்டும். என் வாய் வெற்றியை பிரகடனப்படுத்த திறக்கப்படட்டும். நான் எந்த கடனாளியைக் கண்டு பயப்பட மாட்டேன். வங்கி அதிகாரிகள் என் நண்பர்களாக மாறுவார்கள். என் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அல்லது அதை அடைப்பதற்கான முழு பணமும்
எனக்கு ஒரு அற்புதத்தின் மூலம் கிடைக்கும். 777 என்ற அதிர்ஷ்டத்தின் ஆசீர்வாதத்தின் முத்திரை என் மீது பதிக்கப்பட்டுள்ளது. நான் ஆவிக்குரிய ரீதியாக மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன். என் எதிரிகள் என் பாதரப்படியாக மாறுவார்கள். நான் செல்வத்தில் செழித்து தர்மம் செய்து இறைவனின் மகிமையை வெளிப்படுத்துவேன். நான் இப்போது என் குரலை இன்னும் உயர்த்தி ஆழமான நம்பிக்கையோடு கட்டளையிடுகிறேன். காப்ரியேல் தூதரின் எக்காலச் சத்தம் என் வீட்டின் மீது ஒலிக்கட்டும். இது விடுதலையின் சத்தம். இது என் கடன்கள் முடிவுக்கு வந்ததற்கான சத்தம். என்னை வறுமையில் தள்ள நினைத்த பிசாசின் திட்டங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்படுகின்றன. என் கடனாளிகள், எனக்கு பணம் தர வேண்டியவர்கள், நிறுவனங்கள், அரசாங்கத் துறைகள் எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து எனக்கு வரவேண்டிய காசோலைகள் இன்று கையெழுத்தாகின்றன. அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து என் கோப்பை முடிக்கச் செயல்படுகிறார்கள். ஆவியானவர் அவர்களை உந்தித் தள்ளுகிறார். எப்பத்தா எப்பத்தா எப்பத்தா, தடைகள் உடையட்டும். நான் ஏழையாக இருப்பதில் இறைவனுக்கு எந்த மகிமையும் இல்லை. என் செழிப்பில்தான் அவர் மகிமைப்படுகிறார். ஆபிரகாமைப் போல, தாவீதைப் போல, சாலோமோனைப் போல நான் அளவற்ற செல்வங்களை சுதந்தரிக்கப் பிறந்தவன். என் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகுகிறார்கள். என் தயாரிப்புகளுக்கு, என் திறமைகளுக்குச் சந்தையில் பெரும் வரவேற்பு கிடைக்கிறது. என் உழைப்புக்குரிய கூலி பல மடங்காக திரும்பக் கிடைக்கிறது. என்னை ஏமாற்றியவர்கள் இப்போது வெட்கப்படுகிறார்கள். அவர்கள் என் உயர்வை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். நான் கடனாளி அல்ல, நான் அதிபதி. நான் அடிமையல்ல, நான் ஆளுகை செய்பவன். என் வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. என் கட்டளைகள் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. வறுமையின் இருள் முற்றிலுமாக விலகிவிட்டது. 10ஆம் நிலையில் நான் உறுதியாக நிற்கிறேன். என் நம்பிக்கையில் எந்த தளர்வும் இல்லை. காப்ரியேல் தூதரே, என் எதிர்காலத்தின் வரைபடத்தை ஒளியால் வரையுங்கள். என் கடந்த காலக்கடன்கள் அனைத்தும் இரத்தத்தால் கழுவப்பட்டுவிட்டன. என் நிகழ்காலம் அற்புதங்களால் நிரம்புகிறது. என் எதிர்காலம் செல்வச் செழிப்பால் ஒளிர்கிறது. கடனாளி என் பணத்தை வைத்திருக்கிறான் என்று நான் இனி கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் பரலோகத்தின் நீதிமன்றம் அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டது. அவன் பணத்தை திருப்பித் தருவதைத் தவிர அவனுக்கு வேறு வழியில்லை. அவனது மனசாட்சி அவனை சவுக்கால் அடிப்பது போல் அடிக்கட்டும். அவனது சாப்பாட்டில் ருசி இருக்காது. அவனது தூக்கத்தில் அமைதி இருக்காது. என் பணத்தை என்னிடம் ஒப்படைக்கும் வரை அவனுக்கு நிம்மதி கிடைக்காது. இது என் தீர்ப்பு. எப்பத்தா, என் இருதயத்தின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறத் திறக்கப்படட்டும். நான் விரும்பிய வீட்டை வாங்குவேன். நான் விரும்பிய காரை ஓட்டுவேன். என் பிள்ளைகளுக்கு மிகச் சிறந்த கல்வியைக் கொடுப்பேன். பணப்பற்றாக்குறையால் என் எந்த ஒரு கனவும் இனி தடைபடாது. நான் உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சியைக் கண்டு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் பரலோகத்தின் பொருளாதாரத்தில் வாழ்கிறேன். அங்கே பஞ்சமே இல்லை. அங்கே மந்த நிலையே இல்லை. 777 என்ற தெய்வீக வாக்குத்தத்தம் என் வீட்டை பாதுகாக்கிறது. நான் தொடங்கும் ஒவ்வொரு புதிய திட்டமும் அமோக வெற்றி பெறும். நான் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் 100 மடங்கு லாபத்தை தரும். இது நிச்சயிக்கப்பட்ட உண்மை. நான் இப்போது என் நிதிக்கான பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துகிறேன். காப்ரியேல் தூதரின் செய்திகள் தொடர்ந்து என்னை வழிநடத்தட்டும். தவறான முதலீடுகளிலிருந்து என்னை விலக்கிக் காக்கவும், என்னை ஏமாற்றத் துடிக்கும் புதிய கடனாளிகளிடமிருந்து என்னை காப்பாற்றவும் நான் தூதரின் ஒலியை கேட்கிறேன். இதுவரை நான் இழந்தது போதும். இனி நான் எதையும் இழக்க மாட்டேன். என் சொத்துக்களை திருடியவர்களின் கண்கள் குருடாகட்டும். அவர்கள் என் செல்வத்தை விட்டு விலகி ஓடட்டும். எந்த நீதிமன்றத்தில் எனக்காக வழக்கு நிலுவையில் இருக்கிறதோ அங்கே நீதியின் தேவன் எனக்காக வழக்காடுகிறார். தீர்ப்புகள் என் பக்கம் வருகின்றன. எப்பத்தா எப்பத்தா எப்பத்தா, நீதியின் கதவுகள் திறக்கப்படட்டும். என் பேரில் உள்ள கரைகள் துடைக்கப்படட்டும். இவன் ஏழை, இவன் எதற்கும் உதவாதவன் என்று என்னைச் சிறுமைப்படுத்தியவர்களின் வாய்கள் அடைக்கப்படட்டும். எலியாவின் காலத்தில் வானம் எப்படி திறக்கப்பட்டு மழை பொழிந்ததோ அப்படியே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மழை கொட்டுகிறது. வறண்ட என் நிலங்கள் பச்சை பசேலென மாறுகின்றன. என் கடனாளியின் இதயம் பார்வோனின் இதயத்தைப் போல கடினப்படுத்தப்பட்டிருந்தாலும் பரலோகத்தின் வாதைகள் அவனை பணிய வைக்கும். அவன் என்னிடம் ஓடி வந்து என் பணத்தைக் கொடுத்துவிட்டு என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்பான். நான் என் கண்களால் என் வெற்றியைக் காண்கிறேன். என் காதுகளால் ஆசீர்வாதத்தின் சத்தத்தைக் கேட்கிறேன். நான் தொடும் அனைத்திலும் இறைவனின் வல்லமை வெளிப்படுகிறது. நிதி விடுதலையின் இந்த இறுதி கட்டத்தில் காப்ரியேல் தூதரோடு நான் முழுமையான விடுதலையை பிரகடனப்படுத்துகிறேன்.
இனி என் வாழ்க்கையில் பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே இடமில்லை. என் வங்கிக் கணக்கு எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும். என் பணப்பை ஒருபோதும் காலியாகாது. காப்ரியேல் தூதரே, நான் கேட்கும் ஒவ்வொரு தொகைக்கும் முன்னால் ஒரு முத்திரையை வையுங்கள். அது எனக்குச் சொந்தமானதென்று பரலோகம் அங்கீகரிக்கட்டும். என்னை ஏமாற்றிய கடனாளியிடமிருந்து மட்டுமல்ல, எனக்கு எங்கெல்லாம் பணம் வரவேண்டியுள்ளதோ அங்கிருந்தெல்லாம் பணம் என்னை நோக்கி காந்தம் போல் ஈர்க்கப்படட்டும். எப்பத்தா, அகிலத்தின் செல்வங்கள் அனைத்தும் எனக்காக திறக்கப்படட்டும். யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகு எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றானோ அப்படியே நானும் என் இழப்புகளை இரட்டிப்பாக திரும்பப் பெறுகிறேன். என் கடனாளிகள் வெட்கிப் போவார்கள், ஆனால் நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன். எந்த பிசாசும் என் செல்வத்தை தொட முடியாது. எந்த பொறாமை கண்ணும் என் வளர்ச்சியை தடுக்க முடியாது. நான் அக்கினி மதிலால் சூழப்பட்டுள்ளேன். 777 என்ற வெற்றி முழக்கம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒலிக்கிறது. நான் செழிப்பின் உச்சத்தை அடைகிறேன். நான் கொடுக்கும் கரங்களாக, உதவி செய்யும் கரங்களாக மாறுகிறேன். என் மூலம் இறைவனின் ராஜ்யம் பூமியில் கட்டப்படுகிறது. இதுவே என் பிரகடனம், இதுவே என் உறுதி. இப்போது நான் குணமாக்கும் அதிதூதரான ரபேலை அழைக்கிறேன். என் பணப்பிரச்சனைகளால், கடன்களால், என் உடலில் ஏற்பட்ட நோய்களை, என் மனதில் ஏற்பட்ட காயங்களை நான் இப்போது ரபேல் தூதரின் ஒளியிடம் ஒப்புக்கொடுக்கிறேன். தோபியத்தின் கண்களை குணமாக்கிய ரபேல் தூதரே, என் கவலைகளை குணமாக்குங்கள். கடனாளிகள் என்னை ஏமாற்றியதால் எனக்கு ஏற்பட்ட மனச்சோர்வு, தூக்கமின்மை, இரத்த அழுத்தம், இதய வலி அனைத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் ரபேல் தூதரின் குணமாக்கும் சிறகுகளால் விரட்டுகிறேன். என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு நரம்பும், ஒவ்வொரு தசைநாரும் தெய்வீக ஒளியால் நிரப்பப்படட்டும். எப்பத்தா, 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 என் உடல் குணமாக்கப்படத் திறக்கப்படட்டும். எந்த நோயும் என் உடலில் தங்க முடியாது. மன உளைச்சலால் ஏற்பட்ட அனைத்து வியாபதிகளும் என்னை விட்டு விலகிப் போகட்டும். பயத்தின் ஆவி, மரண பயத்தின் ஆவி, தற்கொலை எண்ணங்களை உருவாக்கும் ஆவி அனைத்தையும் நான் மிக்கேலின் பட்டயத்தால் வெட்டி ரபேலின் ஒளியால் சுட்டெரிக்கிறேன். நான் நீண்ட ஆயுளோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் வாழ்வேன். என் உடல் இறைவனின் ஆலயம், இதில் நோய்களுக்கு இடமில்லை. என் கடனாளி எனக்குச் செய்த துரோகத்தால் ஏற்பட்ட மனக்கசப்புகளை நான் மன்னிக்கிறேன். ஆனால் என் பணத்தை நான் திரும்பப் பெறுகிறேன். என் மனம் சாந்தமாக இருக்கிறது. நான் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டுள்ளேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் வலுவாக இருக்கிறேன். நான் ரபேல் தூதரின் குணமாக்கும் தைலத்தை என் தலை முதல் பாதம் வரை பூசிக்கொள்கிறேன். என் மூளை நரம்புகளில் உள்ள அழுத்தங்கள் நீங்குகின்றன. நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்காலத்தை குறித்த பயம் என்னை விட்டு ஓடுகிறது. என் வயிறு, என் இதயம், என் நுரையீரல், என் சிறுநீரகம் என என் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்குகின்றன. எந்த மருத்துவ அறிக்கையும் என் நம்பிக்கையை அசைக்க முடியாது. ரபேல் தூதரே, எனக்கு எதிராக வைக்கப்பட்ட சூனியத்தால் என் உடலில் ஏற்பட்ட எந்த ஒரு வலியையும், அறியப்படாத நோய்களையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். கடன்களால் வந்த அவமானம், என் மனதை குத்திக் கிழித்த காயங்களை ஆற்றுங்கள். எப்பத்தா, குணமாக்கும் நதி என் மீது பாயத் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்த தழும்புகளால் நான் குணமானேன். என் உடலில் உள்ள கட்டிகள் கரைகின்றன. என் இரத்தத்தில் உள்ள அசுத்தங்கள் நீங்குகின்றன. என் எலும்புகள் பலமடைகின்றன. நான் கழுகைப் போல என் சிறகுகளை விரித்துப் பறக்கிறேன். என் இளமை திரும்புகிறது. என் முகம் பிரகாசிக்கிறது. எனது வாழ்க்கையை எதிர்கொள்கிறேன். 777 என்ற தெய்வீக குணமாக்குவும் ஆற்றல் என் உடலை முழுமையாக குணப்படுத்துகிறது. நான் ஆரோக்கியத்தின் உருவமாக மாறுகிறேன். இந்த 15ஆம் நிலையில் என் உணர்ச்சிகளின் மீது நான் ஆளுமை செலுத்துகிறேன். ரபேல் தூதரே, என் கோபத்தை, என் விரக்தியை, என் பழிவாங்கும் எண்ணங்களை எடுத்துக்கொண்டு எனக்கு தெய்வீக அமைதியைக் கொடுங்கள். என்னை ஏமாற்றியவர் மீது எனக்கு நியாயமான கோபம் இருந்தாலும் அது என் நிம்மதியைக் கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். பரலோகம் எனக்காக பழிவாங்கும். பரலோகம் என் பணத்தை மீட்டுக் கொடுக்கும். என் மனம் ஒரு அமைதியான ஏரியைப் போல் மாறுகிறது. என் குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டைகள், கடனால் வந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றன. என் பிள்ளைகளின் மனதில் உள்ள பயம் விலகுகிறது. எப்பத்தா, 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 குடும்ப சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். நாங்கள் ஒன்றாக கைகோர்த்து விசுவாசத்தில் வளர்கிறோம்.
வீட்டிலுள்ள வாஸ்து தோஷங்கள், ஆவிகளின் நடமாட்டம், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் ரபேல் தூதரின் ஒளியால் வெளியேற்றப்படுகின்றன. என் வீடு ஒரு ஜெப ஆலயமாக மாறுகிறது. என் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் தேவதூதர்கள் காவல் காக்கிறார்கள். நோய்க்கான எந்த மாத்திரையும் எந்த மருத்துவச் செலவும் இனி என் வீட்டில் தேவையில்லை. நான் இறைவனின் வார்த்தையை என் மருந்தாக உட்கொள்கிறேன். என் குடும்பத்தினர் அனைவரும் பூரண ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள். இது ஒரு ஆவிக்குரிய பிரகடனம். இதற்கு எந்த சக்தியும் தடை விதிக்க முடியாது. நான் தொடர்ந்து என் உடலையும் ஆன்மாவையும் பலப்படுத்துகிறேன். ரபேல் தூதரே, என் கண்களைத் தொடுங்கள், நான் ஆவிக்குரிய தரிசனங்களைக் காண வேண்டும். என் காதுகளைத் தொடுங்கள், நான் இறைவனின் குரலைக் கேட்க வேண்டும். என் வாயைத் தொடுங்கள், என் வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக மாற வேண்டும். கடனால் வந்த மனச்சோர்வால் நான் முடங்கிக் கிடந்த நாட்கள் முடிந்துவிட்டன. நான் எழுந்து நிற்கிறேன். என் முடக்குவாதங்களை நான் தூக்கி எறிகிறேன். என் வாழ்க்கையில் முடங்கிக் கிடக்கும் ஒவ்வொரு பகுதியும் இப்போது உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்னை ஏமாற்றிய கடனாளியின் முகத்தை பார்க்கும்போது எனக்கு இனி பயம் வராது. மாறாக அவன் என்னை பார்த்து நடுங்குவான். ஏனென்றால் எனக்கு பின்னால் மூவேந்தர்களான அதிதூதர்கள் நிற்கிறார்கள். எப்பத்தா, என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். குருடனான பர்த்திமேயு எப்படி பார்வையடைந்தானோ அப்படியே நானும் என் வாழ்வில் உள்ள சத்தியங்களைக் காண பார்வையடைகிறேன். இருளில் நடந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டது போல என் வாழ்வில் நான் ஒரு மாபெரும் ஒளியைக் காண்கிறேன். என் துக்க நாட்கள் முடிந்துவிட்டன. என் அழுகை நடனமாக மாறுகிறது. நான் சாக்குப்படையைக் களைந்துவிட்டு மகிழ்ச்சியின் ஆடையை உடுத்திக் கொள்கிறேன். 777 என்ற விடுதலையின் எண் என் ஆன்மாவில் ஆழமாக பதியப்பட்டுள்ளது. நான் முழுமையான மனிதனாக, இறைவனின் சாயலாக பிரகாசிக்கிறேன். இந்த 17ஆம் நிலையில் நான் என் சமூக வாழ்விற்கான குணமாக்குதலை கோருகிறேன். ரபேல் தூதரே, சமுதாயத்தில் என் பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்களை துடைத்து எறியுங்கள். கடனால் நான் இழந்த மரியாதையை, என் அந்தஸ்தை எனக்கு திரும்பத் தாருங்கள். என் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் நான் தலைகுனிந்து நின்றது போதும். இனி நான் ராஜாவைப் போல் வலம் வருவேன். என்னை ஏளனம் செய்தவர்கள், என்னை உதாசீனப்படுத்தியவர்கள் என் வளர்ச்சியைக் கண்டு திகைத்து நிற்பார்கள். என் கடனாளி என் பணத்தை திருப்பிக் கொடுப்பது மட்டுமின்றி என் முன்னால் அவனது தவறுகளை ஒப்புக்கொள்வான். என் நற்பெயர் மீட்கப்படுகிறது. எப்பத்தா, 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 நற்பெயரின் கதவுகள் திறக்கப்படட்டும். நான் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் என்ற சாட்சியை உலகம் காணும். எந்த மனிதனின் சூழ்ச்சியும் என்னை வீழ்த்த முடியாது. நான் ஆவியின் பட்டயத்தை ஏந்தியிருக்கிறேன். என் வார்த்தைகள் எதிரிகளை பின்வாங்கச் செய்கின்றன. எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் திக்கற்றவன் அல்ல, நான் அனாதை அல்ல. எனக்கு காவலாக பரலோகச் சேனைகள் உள்ளன. என் ஆரோக்கியம், என் செல்வம், என் நிம்மதி அனைத்தையும் நான் முழுமையாக மீட்டுவிட்டேன். பிசாசின் கைகளிலிருந்த என் எல்லா பொருட்களையும் நான் பறித்துவிட்டேன். நான் ஒரு வெற்றியாளர். நான் ஆளுகை செய்பவன். ரபேல் தூதரோடு இணைந்த இந்த இறுதி குணமாக்கும் பிரகடனத்தில் நான் என் சந்ததியினரையும் ஆசீர்வதிக்கிறேன். என் கடன்கள், என் வறுமை, என் நோய்கள் எதுவும் என் பிள்ளைகளை, என் சந்ததியினரை தொடக்கூடாது என்று நான் ஆவிக்குரிய வேலியை அமைக்கிறேன். ரபேல் தூதரின் சிறகுகள் என் சந்ததியினரை காக்கட்டும். என் பிள்ளைகள் கடன்காரர்களாக வாழ மாட்டார்கள். அவர்கள் அதிபதிகளாக வாழ்வார்கள். அவர்கள் பூரண ஆரோக்கியத்தோடு ஞானத்தோடு வளருவார்கள். எந்த பரம்பரை சாபமும் என் இரத்த வழியைத் தொட முடியாது. நான் அந்தச் சங்கிலிகளை இன்றே என் பிரகடனத்தால் உடைக்கிறேன். என்னை ஏமாற்றிய கடனாளியின் சாபங்கள் என் மேல் வராது. எப்பத்தா, என் சந்ததியின் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும். நான் விட்டுச் செல்லும் செல்வம் பல தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும். நான் ஆவிக்குரிய செல்வத்தையும் உலகப் பொருளையும் ஒருங்கே சுதந்தரிக்கிறேன். நோய்களும் வறுமையும் என் பரம்பரையை விட்டு நிரந்தரமாக ஒழிக்கப்பட்டன. நான் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமாக மாறும். 777 என்ற ஆசீர்வாதத்தின் முத்திரை என் சந்ததிக்கும் உரிமையாகிறது. நான் இறைவனின் தயவில், தேவதூதர்களின் பாதுகாப்பில் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் வாழ்வில் இருளுக்கு இனி இடமில்லை. ஒளி மட்டுமே ஆளுகை செய்கிறது. இப்போது நான் இறுதி வெற்றியை நோக்கி நகர்கிறேன். 19ஆம் நிலையில் நான் மிக்கேல், காப்ரியேல், ரபேல் ஆகிய 3 அதிதூதர்களுடனும் இணைந்து
என் விடுதலையை முத்திரையிடுகிறேன். இது முடிந்துவிட்டது. ஆவிக்குரிய உலகத்தில் போர் முடிந்துவிட்டது. நான் வெற்றி பெற்றுவிட்டேன். என் கடனாளி தோற்கடிக்கப்பட்டு விட்டான். என் பணம் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. என் ஆரோக்கியம் சீராகிவிட்டது. என் குடும்பத்தில் அமைதி திரும்பிவிட்டது. இந்த பிரகடனத்தை எந்த பேயாலும், எந்த மனிதனாலும், எந்த சூழ்நிலையாலும் திருட முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் நான் இதை முத்திரையிடுகிறேன். என் விண்ணப்பங்கள் அனைத்தும் பரலோகத்தின் சிம்மாசனத்தில் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டன. என் கணக்கில் பணம் வரப்போகிறது என்ற செய்தி எனக்காக காத்திருக்கிறது. என் வழக்கில் வெற்றி என்ற தீர்ப்பு எழுதப்பட்டுவிட்டது. எப்பத்தா, எப்பத்தா, எப்பத்தா! வானமும் பூமியும் என் வெற்றியை பறைசாற்றத் திறக்கப்படட்டும். நான் என் சாட்சியை உலகத்திற்குச் சொல்வேன். நான் பட்ட பாடுகளுக்கு ஒரு மாபெரும் அர்த்தம் இருப்பதை நான் உணர்கிறேன். என் கண்ணீர் முத்துக்களாக மாறியுள்ளன. என் வலிகள் வலிமையாக மாறியுள்ளன. என் இழப்புகள் லாபமாக மாறியுள்ளன. நான் இனி திரும்பிப் பார்க்க மாட்டேன். என் பயணம் முன்னோக்கி மட்டுமே. பரலோகம் எனக்கு துணையாக இருக்கிறது. இந்த 20ஆம் மற்றும் இறுதிக் கட்டத்தில் நான் சர்வ வல்லமையுள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாமே நிறைவேறிவிட்டது. சர்வமும் நிறைவேறிற்று என்று சிலுவையில் இயேசு சொன்னது போல என் நிதி மற்றும் உடல் போராட்டங்கள் முற்று பெற்றுவிட்டன. அதிதூதர் மிக்கேலே, உங்கள் பாதுகாப்பிற்கு நன்றி. அதிதூதர் காஃப்ரியேலே, உங்கள் நற்செய்திக்கு நன்றி. அதிதூதர் ரபேலே, உங்கள் குணமாக்குதலுக்கு நன்றி. என்னை ஏமாற்றிய கடனாளி என் பணத்தை திருப்பிக் கொடுப்பதை நான் விசுவாசக் கண்களால் காண்கிறேன். என் கடன்கள் அனைத்தும் முழுமையாக அடைக்கப்படுவதை நான் காண்கிறேன். என் வங்கி இருப்பு பெருகுவதை நான் காண்கிறேன். என் முகம் சந்தோஷத்தில் பிரகாசிப்பதை நான் காண்கிறேன். எப்பத்தா, முத்திரைகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் பொழியப்பட்டுள்ளன. 777 என்ற ஆசீர்வாத குறியீடு என் வாழ்வில் நிரந்தரமாக பதிந்துவிட்டது. எந்த சக்தியாலும் இதை மாற்ற முடியாது. நான் விடுதலையாகிவிட்டேன். நான் கடன்களிலிருந்து விடுதலையாகிவிட்டேன். நோய்களிலிருந்து விடுதலையாகிவிட்டேன். மன உளைச்சலிலிருந்து விடுதலையாகிவிட்டேன். நான் ஒரு புதிய மனிதனாக, புதிய சக்தியோடு, புதிய செல்வத்தோடு எழுந்து நிற்கிறேன். என் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஆமென், 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 ஆமென். எல்லாம் முடிந்தது. வெற்றி உங்கள் வசமாகிவிட்டது. அதிதூதர்களின் வல்லமை இப்போது உங்கள் வீட்டை, உங்கள் வங்கிக் கணக்கை, உங்கள் உடலை சூழ்ந்துள்ளது. உங்கள் அற்புதம் ஏற்கனவே உங்களை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த சக்தி வாய்ந்த ஜெபச் சங்கிலியை துண்டித்து விடாதீர்கள். இது ஒரு மாபெரும் ஆவிக்குரிய வலைப்பின்னல். இதை அப்படியே தடுத்து நிறுத்தாமல் இரக்கத்தின் செயலாக உடனடியாக 3 பேருக்கு பகிருங்கள். நீங்கள் பகிரும் ஒவ்வொரு நபரும் உங்கள் ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக்கும். கமெண்ட் பகுதியில் முழு நம்பிக்கையோடு நான் 777 அற்புதத்தை ஏற்கிறேன் என்று எழுதி உங்கள் அற்புதம் என்னவென்பதை பதியுங்கள். நீங்கள் உங்கள் கடனாளியிடமிருந்து பணத்தை மீட்கத் தயாரா?